ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? காலையிலே சண்டே எதுவும் லேட்டாக எழுந்திச்சிங்களா? நானே மணி 7:30 தான் எழுந்தேன். நான் ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக தான் எழுந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மீன் கட் பண்ணி எல்லாம் கழுவி வச்சுட்டேன். சும்மா வீட்டில் இருக்கிற மாதிரி ஈஸியான மெத்தடில், ஒன்றும் இல்லை, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா வீட்டில் இருக்கிற மாதிரி பாருங்கள். சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு நல்லா பொரிச்ச பிறகு சின்ன வெங்காயம் போட்டு தக்காளி வீட்டிலே மிக்சியிலே அப்படியே அரைச்சி அப்படியே வச்சுக்கணும். கொஞ்சம் குறப்பாக, ரொம்ப நைஸாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புளி தண்ணி அவ்வளோதான். மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கணும், உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். சும்மா வீட்டில் இருந்த மெத்தடில், ரொம்பலாம் ஆடம்பரமாக எனக்குலாம் செய்ய தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டேன். மீன் குழம்பு இவ்வளோதான் மெத்தடு. இது வந்து கொதி வர டைமில் இந்த மீனை எடுத்து போட்டோம். கொஞ்சம் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் நல்லா இருந்தால், சுருக்குன்னு தான் நல்லா இருக்கும். நல்லா கொதி வர டைமில் போட்டால் மீன் கொதி வந்த பிறகு எடுத்துகிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கு. நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் கொதி டைமில் போடக்கூடாது, கொதிக்கிற டைமில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. புளி கொஞ்சம் நல்லா கரைச்சி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு எப்படி ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்கிற மாதிரி செய்கிறதுக்கு ஒன்றும் சிம்பிள் தான். எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு, வெந்தயம் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் போட்டு தக்காளி அரைச்சி ஊற்றி அதில் தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், புளி இதெல்லாம் நல்லா கொதி வர டைமில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் கட் பண்ணி அலசி வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த கொதி வர டைமில் எடுத்து போட்டால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து அது லாஸ்ட்டு நான் கொதி வர டைமில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. பாருங்கள் மக்களே, குழம்பு சாம்பார் நல்லா கொதி வந்துடுச்சு. பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மீன் அலசி வச்சுருந்ததுல போட்டுடலாம். கொதிச்சு பிறகு நல்லா கொதி வந்த பிறகு போடலாம். ஏன்னா ஒரு கொதி வந்த உடனே போட்டால் திரும்பி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா மீன் அதெல்லாம் புட்டுட்டு ஓடிடும். ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்கிற மாதிரி எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு ஒரு டிப்ஸு பாருங்கள். ஈஸியான மெத்தடு, வீட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஆடம்பரமாலாம் மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம். இருந்தாலும் இங்கே சிம்பிளான முறையில் டக்குன்னு சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி. இதில் ஒரே ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நல்ல எண்ணெயில் வந்து மீன் குழம்பு என்றைக்கும் வைங்க, செம்மையாக இருக்கும். அப்புறம் இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். கொதி வர டைமில் கொஞ்சமாக இவ்வளோ பெருசு கொஞ்சமாக வெல்லம் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. நான் காட்டுறேன். ஆனால் என்றைக்குமே மீன் குழம்பு நம்ம வச்சோம்னா நல்லெண்ணெயில் மீன் குழம்பு வச்சா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் சாப்பிடலாம். எல்லோரும் வாங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபு, என்னுடைய வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் வந்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சுருக்கிறேன். வாங்க சாப்பிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு இது சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரரு பாட்டு பாடுறாரு, அந்த பாட்டு கொஞ்சம் கேளுங்களா. குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்து வெளியில் எங்கள் வீட்டுக்காரர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு. அது வாங்க அவங்கள்ட்ட காட்டுறேன். எங்க பாடுங்கப்பா. நீ பாடு, பந்தல் காலம் நீ போடு, உன் மார்பில் சாயாது தூங்காது கண்ணு, என்னதான் பிடிச்சி மெல்லதான் அணைச்சி முத்தந்தான் நித்தந்தான் வச்சுதான் கொஞ்சம் கருத்த மச்சான்
கஞ்சத்தான எதுக்கு வச்சான் கருத்துக்குள்ள கஞ்சத்தான எதுக்கு வச்சான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பாட்டு பாடினாரா? மீன் குழம்பு நல்லா இருந்துச்சுன்னு நாங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஈஸியான மெத்தடு. எங்கள் வீட்டுக்காரர் பாட்டு பாடினது கமெண்டில் சொல்லுங்கள்.